எவ்ரிவன், ஆந்திரா ஸ்பெஷல் கோவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது. இப்போது இந்த காய் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பிஞ்சான நல்ல பச்சையாக இருக்கிற மாதிரி காய் வாங்கணும். பழுத்ததாவோ முத்தலாவோ இருந்தால் நல்லா வராது, சரியாக ஃப்ரை ஆகாது. இந்த மாதிரி புது புது ரெசிபிஸ் நான் உங்களுக்கு நிறையா போட்டுருக்கேன். நீங்கள் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆனில் வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போது இந்த மாதிரி கோவக்காவை நீட்டமாக நறுக்கிக்கணும். சப்போஸ் இதில் பழுத்தது இருந்ததுன்னா, முத்தலாவோ பழுத்ததாவோ இருந்தால் அதெல்லாம் நீங்கள் எடுத்து தூக்கி போட்டுடணும். நம்ம வாங்கும்போதே பார்த்து வாங்கணும். அதையும் மீறி 1-2 பழுத்து இருந்தால் அதையும் எடுத்துருங்க. ஏன்னா அது சேர்த்து போட்டு பண்ணும்போது சரியாக ஃப்ரை ஆகாது. இப்போ இதை பாருங்கள், நல்ல பச்சையான காய் மட்டும்தான் நான் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த நீட்டமாக இந்த ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு நான் போட்டுக்கிறேன். இதுலேயே போட்டுட்டு நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா குக்கருக்குள்ளே வச்சு வேக வச்சிட போகிறோம். ஏன்னா ஆஃபீஸ் போகிற அவசரத்தில் ஒர்க்கிங் டேஸ்லலாம் இது குக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நல்லா குக் ஆனால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி குக்கருக்குள்ளே வச்சு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். நீங்கள் வேணும்னா ரைஸ் குக் பண்ணும்போதே இதையும் சேர்த்து குக் பண்ணிவிடுங்க. இப்போது ஒரு அடுப்பில் வானலியை வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். இந்த கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்ல போகிறேன். இப்போது இந்த மாதிரி ஒரு கரண்டியை நம்ம வச்சுட்டு தான் நம்ம அடுத்தது வெங்காயமோ காயோ எதாக இருந்தாலும் போடணும். ஏன்னா பிகினர்ஸ்க்கு சமைக்க தெரியாது, டக்குன்னு இந்த எண்ணெய் மேலே தெளிச்சிடும். சமைக்க தெரிஞ்சவாளுக்குமே இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ எண்ணெய் மேலே நமக்கு தெளிக்காது. இந்த மாதிரி வெங்காயத்தை போட்டு நான் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி போட்டு வதக்கி எடுத்துட்டேன். இப்போது இதுக்குள்ளே இந்த குக்கருக்குள்ளே வச்ச காய் நல்லா ரெடி ஆகிடுத்து. எக்ஸ்ட்ரா இருக்கிற வாட்டர்லாம் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை வதக்கின அந்த கடாயில் இந்த காயை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு உடனே இங்கே காரப்பொடி போடக்கூடாது. இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் இருந்தால் கூட அதெல்லாம் நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் இந்த சமயத்தில் காரப்பொடி 1 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இதை கொஞ்ச நேரம் குக் பண்ணினாலே நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் விட்டுருக்கோம். நல்ல ஷைனிங்காக ரொம்ப கிறிஸ்பியாக பார்க்கவே டேஸ்ட்டாக இருக்கும், டெம்ப்டிங்காக இருக்கும். அது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்துடும், நல்லா ஃப்ரை ஆகி. இதை மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கே. ரொம்ப டேஸ்ட்டான கோவக்காய். இதை இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இது சுகர் பேஷண்ட்ஸுக்கெலாம் ரொம்ப நல்லது. எல்லாருமே சாப்பிட்ணும். நம்ம இந்த கசப்பு சுவை நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.